بسم الله الرحمن الرحيم وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் இறக்கிய வேதத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டால் ஃபாத்து பி சூரத்தின் மிஸ்லி, குர்ஆனை போல ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். வதூ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர உங்களுடைய உதவியாளர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் வலன் தஃஅலு, நீங்கள் செய்யவும் முடியாது. ஃபத்தகுன் நார் அல்லதி வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய நரக நெருப்பை எஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நரகம் உய்தத்துல் காஃபிரீன், காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டது. குர்ஆனிலே பல ஆயத்துகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேலஞ்சு பண்ணி அல்லாஹ் தஆலா கூறுகிறான், குர்ஆனை போல நீங்கள் ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள், குர்ஆனை போல ஒரு 10 சூறாக்களை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம், குர்ஆனை போல ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா சேலஞ்சு செய்கின்றான். மக்காவிலே இருக்கும்போது மக்காவாசிகள் எவ்வளவோ முயற்சி பண்ணார்கள், ஆனால் குர்ஆன் போல அவர்களால் எதையும் கொண்டு வர முடியவில்லை. மதீனாவாசிகளும் அவர்களாலும் கொண்டு வர முடியவில்லை. கியாமத் நாள் வரையிலும் இந்த சேலஞ்ச் இருக்குது. உங்களுக்கு கியாமத் வரைக்கும் டைம் அல்லாஹ் கொடுத்துட்டான். கியாமத்துக்குள்ளார யாராவது ஒரு ஆள் இந்த குர்ஆனை போல ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம், இல்லை ஒரு 10 சூறாக்களை கொண்டு வாங்க பார்க்கலாம், இல்லை ஒரு சூறாவையாவது கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேலஞ்சு செய்கின்றான். இப்போ வரைக்கும் யாராலையும் குர்ஆனை போல கொண்டு வர முடியவில்லை. இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாத்து பி சூரத்தின் மின் மிஸ்லி, குர்ஆனை போல ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு முன்னால் தர்ஜுமா செய்வேன். உலமாக்களில் முக்கியமான உலமா பெருமக்கள் இதைத்தான் தர்ஜுமா செய்கிறார்கள். ஆனால் சில உலமா பெருமக்கள் ஃபாத்து பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி என்ற அந்த வார்த்தைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ரசூலுல்லாஹினுடைய உம்மத்திலே யாரையாவது கொண்டு வாருங்கள் பார்க்கலாம், எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் அவருடைய நாவிலே இருந்து இப்படிப்பட்ட ஒரு உயர் ரகமான வார்த்தைகள் வருகிறது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் யாரையாவது கூட்டு வாங்க பார்க்கலாம், பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படியும் சில உலமா பெருமக்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆனால் எதை நான் முதல்ல செஞ்சேனோ அதுதான் சரியான கருத்து. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் நிறைய முஹத்திகீன்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள். அல்லாமா இப்னு ஜரீர் திப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்களுடைய கருத்தும் இதேதான். நிறைய காரணங்கள் இருக்கிறது ஏன் நான் சொன்ன அந்த முதல் கருத்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு. ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே அல்லாஹ் கண்டிக்கின்றான். எல்லாத்தையுமே இஜ்திமாஇ இன்ஃபராதி, அல்லாஹ் எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் படிக்க தெரியாதவர்களையும் படித்தவர்களையும் வேதக்காரர்களையும் எல்லாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். குர்ஆன் ஒரு பரிபூர்ணமான ஒரு முஅஜிஸா. இது வெறுமனே படிக்க தெரியாதவங்களை பார்த்து கொண்டு வாங்க பார்க்கலாம், குர்ஆன் மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு படிக்க தெரியாதவங்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன சேலஞ்சு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளோ பெரிய திறமசாலியாக நீ இருந்தாலும் சரி கொண்டு வா, குர்ஆன் மாதிரி ஒரு 10 சூறாவை நீ கொண்டு வா பார்க்கலாம். குர்ஆன் மாதிரி
கொண்டு வர முயற்சித்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய முயற்சி அது பலனளித்ததா அப்படின்னு பார்த்தா பலனளிக்கவில்லை. ஸோ அதனால் பாத்தூபி சூரத்தின் மிஸ்லிஹி என்றால் குரானை போல ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் என்றுதான் அர்த்தம் செய்வது சரியாக இருக்குமே தவிர ரசூலுல்லாஹை போல ஒரு உம்மத்தியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அர்த்தம் அது அந்த அளவுக்கு சரியானதாக தெரியவில்லை. ஸோ இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுப்படையாக அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கின்றான். அல்லாஹ் தஆலா சேலஞ்சு செஞ்சு அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் யாராலையும் முடியாது, குரான் மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வரவங்க யாராலையும் முடியாது. மக்காவாசிகளாக இருக்கட்டும், மதீனாவாசிகளாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அரபு மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்ட அரேபிய தீபகற்பத்திலே இருந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது இலக்கியவாதிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தீனுல் இஸ்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு விரோதியாக இருப்பவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அல்லாஹ் சேலஞ்ச் கொண்டு வாங்க, பொதுவான சேலஞ்ச். ஆனால் யாராலும் கொண்டு வர முடியவில்லை. மொத்த குரான் என்ன, 10 சூறா என்ன, ஒரு சூறா என்ன, அதை விட கம்மியாக கூட யாராலும் குரானுக்கு நிகராக கொண்டு வர முடியவில்லை. இது எவ்வளோ பெரிய அற்புதம்! குரானை போல ஒரு சின்ன சூறாவை கூட யாராலும் உருவாக்க முடியும். குரானுடைய 2வது மோஜிசா என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைலம் தஃபலு, இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் வலன் தஃபலு, நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருங்கப்பா. அல்லாஹ் வல் ஜின் அலா யாத்து பிமிஸ்லி ஹாதல் குரான் லா யாத்துன பிமிஸ்லி, குரான் மாதிரி உங்களால் வேதத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் ஜின்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டிக்கோங்க, ஆனால் குரானை போல ஒரு வேதத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொன்னான் இல்லையா. ஸோ கியாமத் நாள் வரையிலும் அல்லாஹ் தஆலா டைம் கொடுத்துட்டான். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். குரான் மாதிரி குரானை போல முயற்சி கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சு தோற்று போனவர்கள் உண்டு, ஆனால் ஜெயித்தவர்கள் கிடையாது. கியாமத் வரையிலும் வலன் தஃபலு, உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் எப்படி உவமைகள் அற்றவனோ அதே போலதான் அல்லாஹ்வுடைய கலாம் அதுவும் உவமைகள் அற்றது. அல்லாஹ்வுடைய கலாமுக்கும் உவமைகள் கிடையாது. இது போல இன்னும் ஒன்று நெவர், சொல்லவே முடியாது. குரானை பாருங்கள், நல்லா பாருங்கள், அதனுடைய வெளிரங்கம், உள்ரங்கம், வார்த்தைகள், அர்த்தங்கள் எல்லாம் பரிபூர்ணத்துவத்தை கொண்டது. இது போல ஒரு கலாமை மஹ்லூக்குகளால் உருவாக்க முடியாது, இறைவனால் மட்டுமே உருவாக்க முடியும். அதைத்தான் இறைவன் கூறுகிறான் குரானிலே, அலிஃப் லாம் ரா கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு சும்ம ஃபுஸ்ஸிலத் மின் லதுன் ஹகீமின் ஹபீர். ஹிக்மத்துகள் நிறைந்தது குரானுடைய வசனங்கள். அதை யாராலையும் சாதாரணமாக விளங்கிக்க முடியாது. அதனால் ஹகீமுன் ஹபீர் ஆகிய அல்லாவே அதை விளக்கப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். குரானுடைய வார்த்தைகள் முஹக்கம், அர்த்தங்கள் முஃபஸ்ஸல், வார்த்தைகள் முஃபஸ்ஸல், அர்த்தங்கள் முஹக்கம். ஆக மொத்தத்திலே குரானுடைய எந்த தலையங்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி உவமைகள் அற்றது. குரானுக்கு நிகராக யாராலும் துனியாவிலே எந்த ஒரு வார்த்தையும் கொண்டு வந்துவிட முடியாது. குரானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்தியவர்களுடைய செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். உலக மக்களுக்கெல்லாம் தெரியாத செய்தி, அந்த செய்தியை அல்லாஹ் குரானிலே சொன்னான். இனி கியாமத் வரைக்கும் வரப்போகிற செய்திகள் அது குரானிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நலவான சட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது, தீமைகளை தடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவது உண்மை. வதம்மத்து கலிமத்து ரப்பிக்க சிதுக்கம் அஜலா, உங்களுடைய இறைவனுடைய கலிமா பரிபூர்ணமானது, உண்மையானது, அதுலானது, நீதமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி சொல்கிறார். குரானை பற்றி அல்லாஹ் சொல்லிக்காட்டு.
குரானிலே வீணான பேச்சுக்கள் கிடையாது, காமெடி பேச்சுக்கள் கிடையாது, பொய்யான பேச்சுக்கள், இட்டுக்கட்டுகள் கிடையாது. கவிஞர்களுடைய கவிதைகளிலே பார்த்தீர்களே ஆனால் எவ்வளோ எவ்வளோ பொய் இருக்குமோ அவ்வளோ அந்த கவிதைக்கு மதிப்பு. எவ்வளோ பொய் கலக்கப்படுகிறதோ, கசீதாக்களாகட்டும், பாடல்களாகட்டும், இந்த சாங்ஸ் போடுறாங்களே, இந்த சாங்ஸுகளுக்காக வேண்டி எழுதப்படக்கூடிய கவிதைகள், அந்த கவிதைகளிலே என்ன என்ன கவிதைகள் அதில் இயற்றப்படுகிறதோ நிறைய இருக்குது. ராகங்களில் நிறைய, அது எதுவாக இருந்தாலும் சரி அதில் பொய் கலக்கப்படுகிறது. பெண்களை பற்றி இல்லாத விஷயமெல்லாம் சொல்லலாம், நம்மளாம் அதை கேட்டு ரசிக்கணும். நமக்கே தெரியும் பொய் தான் சொல்கிறாங்க, ஆனால் ரசனை வருது. குதிரைகளை பற்றி பேசுகிறான், சாராயத்தை பற்றி பேசுகிறான், ஒரு மனிதனை புகழ்ந்தே பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னால் சமயத்தில் நமக்கே தெரியும் இது கொஞ்சம் ஓவராலாக போகுது புகழ் அப்படின்னு. ஏன்னா அப்படி தான் பேசப்படுகிறது, அதை ரசிக்கவும் படுகிறது. ஒட்டகங்களுடைய பகாதுரி, அதனுடைய வீரதீரம், அதை பற்றி கவிதைகளிலே பேசப்பட்டது. சண்டைகளிலே ஏற்படக்கூடிய அந்த வீரத்தீரங்களை பற்றி, அச்சம் பயம் அதை பற்றி, இது மாதிரி எத்தனையோ கவிதைகள், ஏராளமான கவிதைகள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? கோய் ஃபாய்தா நஹி, ந தீன் கா ந துனியா கா. தீனுடைய ஃபாய்தாவும் இல்லை, துனியாவுடைய ஃபாய்தாவும் இல்லை. வெறுமனே அந்த கவிதையை கேட்கும்போது கவிஞரை பற்றி என்ன கவிதையா அப்படி சொல்லுவான். வாலினா வாலிதாயா இப்படி சொல்கிறாங்க, கண்ணதாசன்னா கண்ணதாசன் தாயா அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வெறுமனே ரசனைகள் உருவாக்குமே தவிர அந்த கவிதைகளால் அஹ்லாக் உருவானதா, அமல்கள் உருவானதா, மனிதனுடைய குணம் அது மாறியதா? ஒன்றும் கிடையாது. எந்த கவிதையினாலேயும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் லாயணி, எல்லாம் வீணானது, பக்வாஸ், அவ்வளோதான். எல்லாம் உளலாய் தான், சும்மா உளர்றது. ஏதோ ஒன்று கேட்டுட்டு ரசிச்சுட்டு வெரி சூப்பர் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேச்சாளர்களும் கூட அப்படி ஆகிட்டாங்க. பேசுகிற போது நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டுங்கிறதெல்லாம் போய் சும்மா அப்படி அந்த கவிதை நடையில் பேசணும், அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இதனால் மக்களுக்கு ரசனை ஏற்படுமே தவிர பிரயோஜனங்கள் ஏற்படாது. இதுக்கு நேர் மாற்றமாக குரானை பாருங்கள். குரானை நல்லா பாருங்கள். அதனுடைய வார்த்தைகளின் இலக்கண இலக்கியங்கள், தீன் துனியாவுடைய லாபங்கள், சைரோ பர்கத் அதிலே இருக்கிறது. குரானுடைய அந்த தர்தீப், அதனுடைய அந்த தஹ்சீப், அதனுடைய வார்த்தைகளின் ஜாலம், அதனுடைய வாசகங்களின் ஜாலம், அதனுடைய அர்த்தங்களினுடைய அந்த நூறானியத், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனுடைய செய்திகளினுடைய இனிமை, குரானிலே சொல்லப்பட்ட வரலாறுகள் உண்மையான வரலாறுகள், இது போல ஏதாவது சொல்ல முடியுமா என்ன? குரானுடைய வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்தாலும் கூட அது கேட்பதற்கு ரசனை தரக்கூடியதாக இருக்கும். அப்படியே முத்துமலை குளிர்ந்தது போல, முத்து குளியலை குளித்தது போல குரானுடைய அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப படித்தாலும் அதிலே ருசி ஏற்படுகிறது. எல்லா விதமான ருசியும் அல்லாஹ் குரானிலே அல்லாஹ் தஆலா முடிந்தே போகாத ருசி. இது எல்லாம் குரானுக்கு மட்டுமே சொந்தமானதே தவிர கொஞ்சம் குரானை பற்றி விளங்கியவர்கள், இல்மு அமல் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், அவங்களிடத்தில் இதை பற்றி கேட்டு பாருங்கள். குரானுடைய அழகு என்னங்கிறது உங்களுக்கு புரியும். குரான் எவ்வளவு அற்புதமாக பேசுகிறது, எவ்வளவு அற்புதமாக வேதனைகளை பற்றி மக்களுக்கு சொல்லி அது பயம்படுத்தாட்டுகின்றது. மலைகளையே உருக்கிவிடக்கூடிய அளவுக்கு குரானுடைய வார்த்தைகள், மலையே உருகிவிடும். மனிதனுடைய இதயம் என்ன? குரானுடைய விளக்கம் தெரிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய இறை அச்சம் கொண்டவர்கள் குரானை ஓதி ஓதி தேம்பி தேம்பி அழுகக்கூடிய காட்சிகள் எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது. குரானிலே சொல்லப்பட்ட வாக்குறுதிகள், நன்மாராயங்கள், நேமத்துடைய நன்மாராயங்கள் உள்ளத்தை அப்படியே லைக்க செய்துவிடும். சொர்க்கத்தினுடைய நேமத்துகள், ராகத்துகள், அப்படியே சொர்க்கத்துடைய காட்சிகளை பற்றி அல்லாஹ் பேசினால்
அப்படியே கண்ணுக்கு முன்னால் ட்ரைலர் அல்லாஹ் காட்டின மாதிரி ஆகிடும் குர்ஆன். அவ்வளோ அற்புதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா வாக்கியாவில் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே சொர்க்கத்தை பற்றி அப்படியே அழகாக வர்ணிப்பான். அப்படியே கண்ணுக்கு முன்னால் சொர்க்கம் வந்தது போல. அர் ரஹ்மான் அதிலே அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எவ்வளவோ குர்ஆனுடைய எல்லாம் கண்ணால் பார்ப்பது போல, காதால் கேட்டது போல் அப்படி ஒரு இன்பம் குர்ஆனிலே இருக்கிறது. நம்ம நிறையா இருக்குது குர்ஆனை பற்றி சொல்கிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் பாக்கி நாளைக்கு சொல்ல போகிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி